எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பதிவு என்ன, நம்ம பாமன் முத்தனை வந்து கடவுரால் மீனை வெட்டி பீஸ் போடுறது தாங்க இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கடவுரால் மீனை வந்து எப்படி வெட்டி பீஸ் போட போகிறாங்கன்னா வந்து வீட்டு கறிக்கு வந்து குழம்பு வைக்கிற மாதிரியும் பொரியல் வைக்கிற மாதிரியும் பீஸ் போட்டு, அதுக்கப்புறம் இந்த வெளிநாட்டுகள்லாம் ஒரு விரல் திட்டத்தில் வந்து கறிகளை வெட்டி சமைப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த கடவுரால் மீனையுமே ஃபிஷ் ஃபிங்கர் வந்து அண்ணன் கட் பண்ணுறாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், இந்த மீனை எப்படி கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு. 2 வகையாக கட் பண்ணுறாங்க சொந்தங்களே. நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பதிவில் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் கிடையாது, எப்பவும் போல் நான் ஒரு மீனவனா இந்த கடவுரால் மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற ஆசைப்பட்றேங்க. நான் எப்பவும் சொல்கிறது தான், இந்த கடவுரால் மீன் வந்து கடவுள் தந்த மீன் கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து இந்த கடவுரால் மீன் வந்து ரொம்பவே அரிய வகை மீனுங்க. ஏன் இது அரிய வகை மீன் சொல்கிறோம்னா வந்து மற்ற மீன்களை மாதிரி இது ரெகுலராக கிடைக்கக்கூடிய மீன்கள் இல்லை. ரெகுலராக கிடைக்கக்கூடிய மீன்களாக இருந்தாலும் மற்ற மீன்களை மாதிரி அதிகமாக வரக்கூடிய மீன்களும் கிடையாது. படகுலேயே 1, 2 இப்படி தான் அரிய வரும். அப்படி 1, 2 வந்தாலும் ரொம்ப பெரிய சைஸ்களாக தான் வரும். ஆனால் இப்படி சைஸ் மீன்கள் வந்து பார்க்குறது ரொம்பவே ஒரு கடினமான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இப்படி மீன்கள்லாம் கிடச்சுன்னா வந்து நம்ம அன்றாட வீட்டுகளில் கூட வாங்கி சமைக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து இருக்கும். ஆனால் பெரிய பெரிய மீன்கள்னு சொல்லும்போது அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்க முடியாது. அப்படி வாங்குற மாதிரி இருந்தாலும் 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்லி நம்ம கறி மாதிரி வெட்டி தான் நம்ம வந்து இந்த கடவுரால் மீனை வாங்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய சைஸாக தான் இந்த கடவுரால் மீன்கள் வரும். ஆனால் இப்படி சைஸ் மீன்கள் வந்துச்சுன்னா ஒரு குடும்பத்தில் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாங்கி சமைக்கிற அளவுக்கு வந்து மீனுடைய சைஸும் இருக்கும், விலைகளும் இருக்கும். இந்த கடவுரால் மீனுடைய டேஸ்ட்டை வந்து வஞ்சர மீன் டேஸ்ட்டுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. வஞ்சர மீன் டேஸ்ட்டுக்கு ஒப்பிட்டு சொல்கிறதுனால தான் இதோடைய விலையுமே வஞ்சர மீனை ஒப்பிட்டு தான் இருக்கும். வஞ்சர மீனுடைய விலையை ஒப்பிட்டு இருந்தாலும் வந்து வஞ்சர மீனுடைய விலைகள் வந்து கிரேடுக்கு தகுந்தவாறு மாறும். ஆனால் இந்த கடவுரால் மீன்களுடைய விலை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கடவுரால் மீனை வந்து ஒரு சில பேர் தோல் உரித்து சமைச்சு சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் தோல் உரிக்காமல் சமைச்சு சாப்பிடுவாங்க. நம்ம பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் பேர் வந்து தோலை உரிக்க மாட்டாங்க. ஆனால் வெளி இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் பேர் தோலை உரித்து தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. எப்படி சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த கடவுரால் மீனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த கடவுரால் மீன் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? வாங்கி சாப்பிட்டது இல்லையா? வாங்கி சாப்பிட்டங்க, என்ன விலைக்கு சாப்பிட்டீங்க? இந்த மீனுடைய டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த கடவுரால் மீன்கள் வந்து படகுகளிலே ஒன்றத்தை தான் வரும். அதனால தான் அரிய வகை மீன் சொல்கிறோம். ஒரு சில மீன் கடைகளுக்கு தான் இந்த மீன்கள்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. எல்லா கடைக்கும் இந்த மீன்கள் வந்து சேருமான்னு சொல்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். வீடியோ பார்த்துக்கிற நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற மீன் கடைகளுக்கு இப்படி மீன்கள் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இன்னைக்கு தான் முதல் முறையாக இந்த மீன்களை பார்க்குறோம், இந்த மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. சொந்தங்களே, இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறேனுங்க. இந்த மீன் வெட்டக்கூடிய வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய பெரும்பாலான சொந்தங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மீனை ரொம்ப கழிக்கிறாங்க, மீனை வந்து இப்படி பீஸ் போடுறாங்க அப்படி பீஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. மீன் வெட்டுறது முத்தனை இருந்தாலும் அந்த மீன் உரிமையாளர் வேறங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் முத்தனை செய்வாங்க. அதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. சொந்தங்களே, மறந்துடாதீங்க, நம்ம பாமன் முத்தண்ணனுமே சேனல் வச்சுருக்காங்க. அவங்க மீன் வெட்டக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவுமே அவங்க சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க. அவங்களுடைய சேனல் இந்த வீடியோக்குள்ளே கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே. இது பேர் தான் ஃபிஷ் ஃபிங்கர் கட் பண்ணுறாங்க இப்போ, சரியா? அதாவது ஒரு விரல் கணத்தில் இருக்கக்கூடியது தான் ஃபிஷ் ஃபிங்கர், சரியா? இதுதான் ஃபிஷ் ஃபிங்கர் கணக்கு பண்ணிக்கணும். இந்த வெளிநாட்டுக்காரக்குள்ளே சமைப்பாங்களா அதே மாதிரிண்ணா? அதே தான். இங்கிட்ட அதிகமாக கேட்க மாட்டாங்க. இந்த மதுரை மெட்ராஸ் சைட்லாம் அதிகமாக இதுதான் போகும். ஃபிஷ் ஃபிங்கர் இது நல்லாயிருக்கும். இந்த மீனில் டேஸ்ட் கடல் விரால்னு சொல்லுவாங்க. கடல் விரால் மீன் உடையாது. சொந்தங்களே, இன்றைக்கி நான் ஒரு மீனவனா இந்த மீனை பற்றி நான் பகிர்ந்துக்கிட்ட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேறு ஒரு கடல் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன். நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.